களையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நண்பாள். பராசக்தி 16 செல்வத்தையும் அந்த அபிராமி எங்கள் கடகராசி நண்பர்களுக்கு கொடுப்பால் கொடுப்பால் கொடுப்பாள். எதுவுமே 3 தடவை சொன்னா உறுதி செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லையா? கோர்ட்ல சொன்னாலும் 3 தடவை சொல்றாங்க இல்லையா? கரெக்டு தானே? ஏலம் விட்டாலும் 3 தடவை, அப்ப உறுதி. அப்ப நானும் கொடுப்பான்ட்டேன். அப்ப நல்லது கொடுக்கறதுக்கு 16 செல்வத்தை கொடுக்கறதுக்கான நல்ல நேரம் தான் இந்த தெய்வத்துடைய கணக்கு. பார்த்துக்கலாமா? இப்போ இன் டுடே கடகராசிக்கு தெய்வத்துடைய கணக்கு எது? இதுதான் தெய்வத்தோட கணக்கு. நான் என்னைக்குமே ஒண்ணு சொல்லுவேன், கடகராசிக்காரர்கள் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்க. முதல் பாயிண்டே உங்களுக்கு அதுதான். கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. அது என்னங்க கண்மூடித்தனமா நம்புறது? கண்ணை திறந்துகிட்டு நம்பினாலே இன்னைக்கெல்லாம் ஏமாத்தி விடுறான். கண்ணை திறந்துகிட்டு ஒருத்தவனை நம்பி ஒரு பணம் கொடுத்தாலோ, இல்ல பொருள் கொடுத்தாலோ, இல்ல நீ இது செஞ்சு கொடுப்பான்னு கேட்டாலோ டாட்டா பை பை கட்டி போடுறான். நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அறிவு மேல நம்பிக்கையை வச்சு அவர் நல்லவருங்க, அவர் நல்ல மனுஷங்க, அவர் எப்படி செஞ்சிருவாருங்க அப்படின்னு அறிவை கொண்டு நம்ம முயற்சி பண்றோம் பாருங்க, அது இப்ப சுத்தமா எடுக்காது. அப்ப பாயிண்ட் புரியுதா? நீங்க யாருக்கிட்டையுமே ஒரு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், ஒண்ணு ரெக்கார்டு பூர்வமா பேசுங்க, இல்ல நம்பர் வாங்கிக்கிங்க. எதுவுமே கணக்கு இல்லாம, ஒப்புதல் இல்லாம, ஒரு பேப்பர்ல கையெழுத்து இல்லாம எதையும் செய்யாதீங்க. நான் கடகராசிக்கு இப்ப நான் சொல்ற வார்த்தை தான் முக்கியம். இதான் தெய்வத்துடைய கணக்கு. கடகராசிக்காரர்கள் இந்த இடத்துல கோழைத்தனமாக சில முடிவுகள் எடுக்க கூட வாய்ப்பு உண்டு. தெய்வம் கணக்கு அப்படிதான் போடுது. உங்களை அழ வைக்கிற நேரம் இது, உங்களை அழ வைக்கிற நேரம். ஏன்னா பொறுமை ஒரு பக்கம் இருக்கு கடகத்துக்கு, அது பல பெருமையை கொடுக்குது. ஆனா என்னன்னா ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுக்குது. அது வரைக்கும் நம்மளால பொறுக்க முடியல. புரியுதா? கடகத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட மற்றவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அது அந்த கிடைக்கிறதுக்கு ரொம்ப லாங் டைம் ஆகும். அதுக்குள்ள என்னன்னா அவங்க மனக்குழப்பத்திற்கும் மனவேதனைக்கும் ஆளாயிடுறாங்க. இந்த நேரத்துல தான் பொறுமை ரொம்ப தேவை. அதுக்குதான் தைரியமா இருங்கன்னு சொல்றேன். தைரியமா இருந்தாதான் தெய்வத்தின் கணக்கை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். யாரையும் நம்பாதீங்க, அது கண்மூடித்தனமா நம்பாதீங்க. கண்ணை திறந்துங்க, நல்ல கண்ணை விழிச்சு பாருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. நீங்க ரூபாயை ஏமாறலாம். இன்னும் சில பேர் சொல்ல போனா மன ஏமாற்றங்கள் கூட நடக்கலாம். சார் நான் ரொம்ப நம்பினேன் சார், கழுத்தை அறுத்துட்டார் சார் சொல்லுவோம்ல, அதுதான். அதனால கடகராசிக்காரர்கள் இந்த கணக்கை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், குரு உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறவர். உங்கள் ராசியிலே சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஆட்சியில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு வில் பவர் இருக்கும். நான் முடிச்சிடுறேன், நான் செஞ்சிடுறேன், இதுதான் உங்களுடைய பலம். முதல்ல உங்க பலத்தை தெரிஞ்சுங்க. உங்களோட வில் பவர் தான் உங்க பலம். முடியும். 10 நாள் பட்னியா இருந்தாலும் பட்னியா இருக்க முடியும். இந்த வீட்டில் மட்டும் ஒருவேளை கஞ்சி வாங்கி குடிக்க கூடாதா அப்படின்னாலும் இருப்பீங்க. ஏன் கஞ்சி, ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க கூடாதானாலும் இருப்பீங்க. ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு இவர்கிட்ட மட்டும் கையேந்திராதியா அப்படின்னோம்னா கையேந்திர மாட்டீங்க. வைராக்கியம். உசுரே போனாலும் போது போட, இவங்கிட்ட கையேந்த கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். இதுதான் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிற இடம். அதுல எல்லாம் குறை கிடையாது. குரு உச்சம். உங்க நேரம் யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்வாங்க கடகராசிக்காரங்களை பத்தி. அதுக்கு கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க வந்தா கடுப்பாயிடுவேன் அப்படின்வாங்க. ஏன் அதிர்ஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், இங்க ஒன்றும் கிழிக்க கூட கிழிக்கல, பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லு அப்படின்வாங்க. உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க.
ஏன்னா கடகராசிக்கு குரு உச்சம் அப்படின்னா என்னன்னா, யாரோ ஒரு வழி நடத்துவாங்க, அதுலதான் நமக்கு லக்கு ஓடும். இதுதான் உண்மை. யாருக்காகவோ நம்மளை வெயிட் பண்ணாம ஆண்டவன் நவுத்திக்கிட்டு போவான். யாருக்காகவோ நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவான். அப்ப ஏறத்தாழ நம்மளுடைய கனவுகளை அப்பப்ப மாத்தி 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 கொண்டு போயிட்டு இருக்கிறது தான் கடகத்தோட வேலையா இருக்கு. நான் ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருந்தேன் சார், அதாவது சொல்லுவாங்கல்ல, நான் எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டேன் சார், நான் இன்னைக்கு எம்எல்ஏ பதவி தான் சார் கிடைச்சிது. நான் எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டேன் சார், மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டேன் சார், நான் மாநிலங்களவை உறுப்பினர் தான் சார் எனக்கு கிடைச்சிது. நான் கல்வித்துறை அமைச்சராக ஆகணும்னு நினைச்சேன் சார், எனக்கு விவசாயத்துறை தான் சார் கிடைச்சிது. எப்படி நினைக்கிறது ஒண்ணு, நான் உதாரணத்துக்கு அரசியல் இருக்கிறேன், நீங்க உடனே அரசியலுக்குள்ள போயிடக்கூடாது. இப்படி வச்சுப்போமே, நான் ஒரு படத்துல மிகப்பெரிய வில்லனா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார், ஆனா எனக்கு கிடைச்சது ஒரு சின்ன குணச்சித்திர பாத்திரம் தான் சார். இதுதான் கடகத்துடைய இன்றைய நிலை, இதுதான் தெய்வத்துடைய இன்றைய கணக்கு. அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த காலம் வரும், தைரியமா இருங்க. அதுக்காக யாரையும் நம்பாதீங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுது, உங்களுடைய திறமை உங்களுது. உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் என்னன்னு தெரியும். நீங்க இதுதான்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனா வெளியில போலியா வேணா நிறைய பேர் நம்புவாங்க உங்களை. அந்த நம்பிக்கைக்கு நீங்களும் கதாபாத்திரம் மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள், அதனால உங்களுக்கு மனத்தோல்வி வராது. வெளியில என்னன்னா ஒரு சக்சஸ் ஆக முடியலங்கிற வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதற்கு தெய்வம் இப்ப சரியான ஒரு கணக்கு போட்டு கொடுக்கிறார். அந்த கணக்கை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் தெய்வ கணக்கு சரியாக இருக்கும். அதுக்கு முதல் செய்தி, கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நீசம் அப்படிங்கிறதுனால படபடப்பு வந்துடும், நரம்பு ப்ராப்ளங்கள் வந்துடும், படபடப்பு, கோபம், டென்ஷன். பொறுமையா பேசிக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு அள்ளி முடிச்சு சண்டை போட்டுருவீங்க. என்ன வார்த்தை, இந்த ஏங்கிற வார்த்தை அதிகமா பேசுறவங்க கடகராசிக்காரவங்க தான். எங்கேருந்தா வரும் தெரியாது. கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கடகராசிக்காரர்களால எளிமையா பேச முடியும். அது வரைக்கும் அமைதியா இருக்கிறவங்க ராட்சசியா மாறலாம், ராட்சசனா மாறலாம். அதனால கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இவங்க ரொம்ப அமைதியானாலும் சொல்லவே முடியாது. அமைதியா இருப்பாங்க. வம்பு வழக்குன்னு வந்துருச்சுன்னா வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறமா அப்பயும் அடுத்த சமாதானமே ஆக முடியாது, சாந்தி படுத்தவே முடியாது. ஆனா கடைசி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அங்கேருந்து வருவாங்க. சரி சரி விடு, போ, சாந்தி இல்லை, அது அமைதி கிடையாது. போ இடத்த காலி பண்ண, இடத்த பார்த்துப்போம் அப்படின்றதுதான். அப்ப கடகத்துடைய தன்மை கால நிலையை உண்டு பண்ணும், காலத்துடைய நிலையை மாற்றும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கடலுக்கு சென்று சேர முடியும்னு ஆறு நினைக்குமா? கடலுக்கு சென்று சேர முடியும்னு ஆத்துக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஒரு ஆறு எந்த இடத்துல உருவானாலும் அது கடலுக்கு தானே போய் சேரப்போகுது. கடகராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் கணக்கு இந்த ஏப்ரல் 29 வரை என்னன்னா ஒரு சின்ன விஷயம்தான், கண்மூடித்தனமா யாரையும் நம்ப வேண்டாம். அடுத்தது ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு ஆறு, அந்த ஆறுக்கு கடலுக்கு தான் போய் நாம சேர போறோம்னு தெரியும், கடலுக்குத்தான் சென்று சேர முடியும்னு ஆற்றுக்கு தெரியும். ஆனா அது போறதுக்குள்ள இந்த காற்றாற்று வெள்ளம் இருக்கு பாருங்க, அது திடீர்னு அடிச்சிடும். அப்ப ஆத்தோட நிலையே மாறும். இதுதான் கடகராசிக்காரர்களுடைய நிலை. நீங்க ஒரு விஷயத்த நிச்சயமா அடைய முடியும், ஆனா அதுக்கு இடையில சில சொதப்பல்கள், சில பிரச்சனைகள், இது நடக்கும்போது நம்ம நிலை குலைவோம். அப்ப காலம் உங்களுக்கு நண்பனாக இருந்து அந்த காலம் உங்களை வழிநடத்தி செல்லும். இதை நம்புங்க. இதுக்கு முருகனை நாம வழிபாடு பண்ணணும், சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணணும், முருக கடவுள். முடிஞ்சதுன்னா பழனி, திருச்செந்தூர் தரிசனம் பண்ணுங்க. இந்த ஏப்ரல் 29 அதுக்குள்ள நீங்க கவனமா இருக்க வேண்டிய நேரம். யாரையும் நம்ப வேண்டாம், இதுதான் தெய்வ கணக்கு. தைரியமா இருக்கீங்களா?
என்னைக்கு நீங்க தைரியமா இருப்பீங்க. உங்க தைரியம் தான் உங்களுடைய லட்சணமே. அதுல எந்த விதத்திலையும் உங்களுக்கு குறைவில்லை. மீண்டும் நான் சொல்றேன், நிச்சயம் உங்களுடைய லட்சிய பாதை, லட்சிய பயணம் வெற்றி பெறும். இடையில ஒரு காற்றாற்று வெள்ளம் வரும். அதை இந்த காலம் உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கான தன்மையை கொடுக்கும். அதுல சமாளிச்சு வெற்றியும் பெறுவீர்கள். கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கடகராசி நேயர்களே, முருகன் துணை உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.